தொண்டர்களுடன் திருக்கையிலைக்கு சென்று ஈசனிடம் முறையிட்டு திரும்புவதாக இந்திராணியிடம் கூறினான் இந்திரன். அதனை கேட்ட இந்திராணி மயக்கம் அடைந்தாள். அவளை அணைத்தெடுத்து மயக்கம் தெளியச் செய்தான் அமரர் தலைவன். தான் அமரர் தலைவன் என்ற நிலையில் தான் கைலைக்கு செல்ல வேண்டியது கடமை என்று எடுத்துரைத்தான். தாங்கள் கைலை சென்று திரும்பும் வரை நான் எப்படி தனிமையில் இருப்பேன் என்றாள் இந்திராணி. பேராற்றல் உடைய ஐயனார் உனக்கு துணையாக இருப்பார் என்று இந்திரன் கூறினான். இந்திரன் இந்திராணிக்கு இடையே நடந்த இந்த உரையாடலை கச்சியப்பர், ஆற்றல் பெரிதுடைய ஐயனே, நின்றன்னை போற்றி அருள் செய்யும் பொருந்துதியால் ஈண்டென்று தேற்றுதலும் அண்ணான் சிறப்பவன் கொல் செப்புக என கோற்றொடி கேள் என்னா அமரேசன் கூறுகின்றான் என்று கூறுகிறார். பேராற்றல் உடைய ஐயனார் உனக்கு துணையாக இருப்பார் என்று இந்திரன் கூறினான். அந்த ஐயனின் சிறப்புகள் யாவை என வினவிய இந்திராணிக்கு இந்திரன் கூறலானான். நாளைய நிகழ்வில்